கோமதியோட அம்மா கேட்பா, "ஏன்பா அப்ப நீ இன்னும் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ராஜுவோட அம்மா சொல்லுவா, "இல்ல அத்த அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நேரம் மயங்கி விழுந்துட்டாங்க ஒரு இடத்துல. அப்ப கதிர் தான் பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா ஆச்சு உன் உடம்புக்கு எதுவும் ஆயிட்டா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வடிவு சொல்லுவா, "ஏற்கனவே உங்க பையன கொண்டு விட்டுட்டு வந்ததுனால அன்னைக்கு பயங்கர கோவப்பட்டு சக்திவேல் தம்பி சண்டை போட்டுட்டாங்க. இப்பவும் வந்து உங்க பையன் கதிர்கிட்ட பேசி தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுன்னா, அத விட அவ்வளதான் பயங்கர சண்டை போட ஆரம்பிச்சுருவாரு." அப்படின்னு சொல்லும்போது, கோமதியோட அம்மா சொல்லுவா, "ஏன் இப்படி இருக்கான் சக்திவேலு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, முத்துவேல் சொல்லுவாரு, "இல்லம்மா, அவனுக்கு வந்து நான் கதிர்கிட்ட பேசிட்டா அவன் மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிருமோன்னு பயப்படுறான். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு" சொல்லிட்டு கிளம்பி போயிருவாரு. அதுக்கப்புறம் கோமதியோட அம்மா வந்து ராஜுவோட அம்மா வடிவுட்ட கேட்பா, "ஏம்மா இவன் ஆளே ஒரு மாதிரி இருக்கானே! முத்துவேலுக்கு எதுவும் உடம்புக்கு முடியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "இல்ல அவங்க ஒரு கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்காங்க. சரியா சாப்பிடுறது கிடையாது. யார்கிட்டயும் ரொம்ப பேசுறது கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஆளே சுதாரிப்பு இல்லாம இருக்கானம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அங்க கோவில்ல வந்து சரவணனும் அஞ்சலியும் மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அஞ்சலி வந்து கேட்பா, "என்ன உங்க வீட்ல என்ன சொன்னாங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறத பத்தி?" அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் அம்மாவும் பேசுனாங்க, அப்பாவும் பேசுனாங்க. எல்லாரும் அவங்கவங்க முடிவ தான் சொல்றாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அஞ்சலி சொல்லுவா, "உங்க 2 பேரையும் சேர்ந்து வாழ தானே சொல்லியிருப்பாங்க." அப்படிங்கும்போது, "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் அஞ்சலி சொல்லுவா, "நானும் நைட்டு ஃபுல்லா ரொம்ப யோசிச்சேன் சரவணா. ஆனா எனக்குமே நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது தான் சரின்னு தோணுது." அப்படின்னு சொல்லும்போது, இவன் சொல்லுவான், "என்ன அஞ்சலி சொல்ற?" அப்படிங்கும்போது, "இல்ல எப்படினாலும் இந்த ஊர் ஒரு மாதிரி பேசும்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அஞ்சலி நான் அவள ஏத்துக்கவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். வயித்துல குழந்தை இருக்கும்போது எல்லாரும் தப்பா தானே சரவணா பேசுவாங்க. அந்த குழந்தைக்காகவாவது பார்க்கணும்ல." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "அந்த குழந்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியுது. அந்த குழந்தைய நான் நல்லா வளர்த்துக்கிடுவேன். ஆனா கண்டிப்பா நான் அவள ஏத்துக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், இங்க பாரு அஞ்சலி, நான் வந்து இதுக்கு முன்னக்கூட்டி நான் லவ் பண்ணப்போ இருந்த சரவணன் கிடையாது. நான் வந்து முன்னாடி எல்லாருக்காகவே நான் யோசிப்பேன். அம்மா, அப்பா அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் யோசிச்சுட்டேன். இப்ப எனக்காக நான் யோசிக்கணும். அதே மாதிரி உன்னைய நான் ஒரு நேரம் கைவிட்டுட்டேன். இனிமே அதே மாதிரி திரும்ப நான் செய்ய மாட்டேன். அந்த வலிய உனக்கு நான் இனிமே குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவ சொல்லுவா, "என்னைய ஏத்துக்குவாங்களா உங்க வீட்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அது எனக்கு தெரியாது. ஆனா திரும்ப அந்த வலிய நான் உனக்கு குடுக்கவே மாட்டேன்." அப்படின்னு அவன் சொல்லுவான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவான், "நீயே வந்து என்னை வேண்டாம் இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாலும், நான் வந்து மயில வந்து கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேன். நான் தனியா கூட காலம் ஃபுல்லா இருந்துக்கிடுவேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவ சொல்லுவா, "நீ இப்படி சொல்ற. ஆனா இந்த ஊர் என்ன தப்பா தானே பேசும்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருப்பா அஞ்சலி. அதுக்கு அவன் சொல்லுவான், "அதுக்கு அத பத்திலாம் நான் கவலைப்படல. ஆனா நான் அவள ஏத்துக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் மயில நான் ஏத்துக்கவே மாட்டேன். இந்த கோயில்ல வச்சு உனக்கு சொல்றேன். கண்டிப்பா நான் வந்து இந்த கேஸ்ல வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு, உன்ன நான் கண்டிப்பா கல்யாணம் கட்டுவேன்." அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது.